இப்போதும் கூட தாவீது கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதினாலே அவனுக்கு உண்டாயிருக்கும் நன்மைகளை பற்றி சங்கீதம் 23 சொல்லியிருக்கிறான். பாருங்க, இந்த தலைப்பு மிகவும் அவசியம். தாவீது கர்த்தருக்கு தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியிலே நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்ததினாலே அவனுக்கு உண்டாயிருந்த ஆசீர்வாதங்களை சங்கீதம் 23 அவன் எழுதியிருக்கிறான். இவையெல்லாம் அவனுடைய அனுபவத்தால் உண்டான வசனங்கள். நாம் சொல்லுவோம், பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஏவினார், அவர்கள் எழுதினார்கள்னு. ஆமாம், உண்மைதான். எப்போ ஏவுறாரு? இந்த வசனங்களை சொல்லுவதற்கு அவர்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்கும்போது. உலகத்தில் இருக்க எல்லா மனுஷரையும் கூப்பிட்டு, நீ எனக்கு தீர்க்கதரிசி ஆயிரு, நீ மோசையை போல் எனக்கு வேலை செய்யணும், நீ ஏனோக்கு போல் இருக்கணும், நீ நோவா போல் இருக்கணும், எலியா போல், எலிசா போல். கர்த்தர் எல்லாரையும் அப்படி அழைக்க முடியவில்லை. ஆனால் எவரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று வருகிறார்களோ, எவரெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருப்பேன் என்று சொல்லுகிறார்களோ அவர்களை அவர் ஏவி தன்னுடைய ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். நீங்கள் பாபிலோனிலிருந்து திரும்பி வந்த ஜனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாரையெல்லாம் கர்த்தர் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் வந்தார்கள். அவர்கள் இந்த எஸ்ரா கர்த்தருடைய ஆலயத்துக்கு கட்டுவதற்கு தேவையான உதவிகளையெல்லாம் செய்து அனுப்பினார்கள் என்று வாசிப்பீர்கள். யாரையெல்லாம் கர்த்தர் ஏவினாரோ. இதுபோல் இன்றைக்கும் விசுவாசிகள் எல்லாரும் கர்த்தருடைய ஊழியத்துக்காக, ஒரு பெரிய ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ளப்படவில்லை. எல்லா விசுவாசிகளும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தான். ஆனால் எல்லா விசுவாசிகளும் ஒரு பாஸ்டராகவோ, ஒரு சுவிசேஷகராகவோ, ஒரு போதகராகவோ அப்படி அழைக்கப்படவில்லை. ஏன்? அவர்கள் இந்த கர்த்தருக்கென்று தன்னை பரிசுத்தமாக நான் வைத்து கொள்ளுவேன் என்று தீர்மானிக்கிறவர்களை மாத்திரம் அவர் அழைக்கிறார். ஏன் அவங்கள அழைச்சார், என்னை அழைக்கலையே, ஏன் அழைக்கலை அப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது. கேட்டால் பதில் வரும். அந்த மனுஷனுக்கு இருந்த அந்த அதாவது பிரதிஷ்டை, தன்னைத்தான் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணி கொண்டானே, அந்த பிரதிஷ்டை நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கும்போது அந்த மாதிரி அவனுக்கு கிடைத்த அழைப்பு நமக்கு கிடைக்காது. இப்பொழுது இங்கே அழைப்பு எங்கே வருகிறது என்று நீங்கள் கவனியுங்கள். நீங்கள் சொல்லலாம், தாயின் வயிற்றில் இருக்கும்போதே எரேமியாவை தெரிந்து கொண்டு அழைத்தார் அப்படின்லாம் சொல்லலாம். அது அவன் என்ன செய்வான்னு தெரிஞ்சதுனால அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அதே போல் ஏசாவை பற்றியும் தெரியும், யாக்கோபு பற்றியும் தெரியும். யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன்கிறாரு. இது நியாயமில்லையே. ஆனால் ஏசா எப்படி தேவனுக்கு எதிர்மறையாக அவன் செயல்படுவான் என்று அவருக்கு தெரிந்திருக்கிறது. ஆதலால் அவனை வெறுத்தேன் என்கிறார். யாக்கோபு அவன் தேவனுக்கு உகந்தவனாக ஆரம்ப கட்டங்களில் இருக்கவில்லை. ஆனால் பிற்காலங்களிலே தன்னை தேவனுக்கு உகந்தவனாக மாற்றிக்கொண்டான். ஆதலால் தான் கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும் என்று. எத்தனை இருக்கிற யாக்கோபின் பேரை சொல்லிவிட்டு அவனுடைய தேவன் அவர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் அவர் அப்படி சொல்லுகிறார் என்றால் அவன் உண்மையாகவே மனம் திரும்பி இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்தில் போய் யோசேப்பை பார்க்க போய் அங்கே இருந்த காலங்களில் அவன் எல்லாவற்றையும் கவனித்து நிதானித்து மனம் திரும்பி கர்த்தர்ட்ட உத்தமமாக இருந்திருக்கிறான்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இப்படி யாரை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, யாரை ஒரு பெரிய காரியத்துக்கு ஆசீர்வதிக்கிறாரு. ஆபிரகாம் அழைத்தது போல் வேறு யாராவது அழைத்திருந்தா அவங்க ஆபிரகாமை போல் செயல்பட்டுருப்பாங்களா? இல்லையே. ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும்னு சொன்னாரே, அந்த ஈசாக்கு எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் திருமணத்துக்காக பெண் பார்க்க போயிருந்த போது அந்த பெண் வருகிறாள். இவன் அந்த நாளில் தியானம் பண்ண போனான் என்று எழுதியிருக்கிறது. அவன் எப்படிப்பட்ட ஆள்? கர்த்தருடைய வசனங்களை தியானம் பண்ணுகிறவன், கர்த்தருக்கு உகந்தவனாக வாழுகிறவன். இன்றைக்கு நீங்கள் வாசியுங்கள், இந்த ஈசாக்கை பற்றி குற்றம் சொல்லக்கூடிய ஒரு காரியமும் அங்கே பைபிளில் சொல்லப்படவில்லை. அவனுக்கு பிள்ளை இல்லாதிருந்தபோது வேண்டுதல் செய்தான். கர்த்தர் 1க்கு 2 பிள்ளையாக கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆக நீங்கள் யோசித்து பாருங்கள்,
அவனுக்கு பஞ்சம் வந்தபோது கர்த்தர் சொன்னார், நீ எகிப்துக்கு போக வேண்டாம், இங்கே தானே இருந்து ஆசீர்வதிப்பேனார். போகாமல் இங்கே இருந்தான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆக இதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த உத்தம குணம் இருக்கிறவர்களை தான் தேவன் முன் அறிந்து அவர்களை தங்களுடைய ஊழியத்துக்கு அழைத்திருந்திருக்கிறார் என்று நீங்கள் நிதானிக்க வேண்டும். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களை கர்த்தருக்கென்று பரிசுத்தப்படுத்தி கொண்டு நான் அவருக்காக வாழுவேன், இந்த உலக ஆசாபாச இன்பங்கள் உலக காரியங்களில் நான் தலையிட்டு கொள்ள மாட்டேன் என்று சொல்லி நான் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழுவேன் என்று அப்பேற்பட்ட இருதயம் இருந்தால் கர்த்தர் நம்மை அவர் ஒரு குறிப்பிட்டிருக்கிற ஒரு ஊழியத்துக்கு அழைப்பார். அதாவது நாம் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட ஊழியத்துக்கு அவர் நம்மை ஏற்படுத்துவார். எந்த அளவுக்கு நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மை அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களிலே பயன்படுத்துகிறார். ஆதலால் இதை நீங்கள் நன்றாய் அறிய வேண்டும். சங்கீதம் 23 வாஸ்த ஆசீர்வாதமான வசனங்கள். ஓகே, ஆசீர்வாதமான வசனங்கள். ஆனால் யாருக்கு? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னானே தாவீது, யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது என்று சொல்லியிருக்கிறதே, இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறதாய், அபிஷேகம் நிரம்பி வெளிகிறதான ஒரு வாழ்க்கையை நாம் வைத்துக்கொள்வோம் என்றால் இந்த தாவீதை போல 23ஆம் சங்கீதத்தை நாம் அறிக்கையிட முடியும். நாம் அபிஷேகத்தில் இல்லாமல் இருந்துக்கிட்டேன், இந்த உலக ஆசாபாசத்தில் இருந்துக்கிட்டேன், அது சில இச்சைகள்லையும் இருந்துக்கிட்டேன், ஆனாலும் ஜெபிக்கிறேன், கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறேன், முழுவதும் ஜெபிக்கிறேன், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன், ஒன்றும் நடக்காது. ஆனால் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்வீர்கள் என்றால், இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுத்துக் கொள்வீர்கள் என்றால், சாங்டிஃபிகேஷன், இந்த உலகத்தை விட்டு தேவனுக்கென்று நம்மை பிரித்தெடுத்துக் கொள்ளுகிறது. ஆமாம், அப்படி செய்யும்போது அவர் நம்மை பிரித்தெடுத்து நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை, ஜெயமான வாழ்க்கை, கர்த்தருக்காக காரியங்களை செய்து கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறவர்களாய் கர்த்தர் உங்களை வைப்பார். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய யுத்தம் அங்கே இருக்கிறது. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு அங்கே போராட்டம் இருக்கிறது என்று சொன்னாரே, அதில் நம்ம பயன்படுவோமா இல்லையா? பயன்படக்கூடிய ஆளாக இருந்தால் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். நம்ம பயன்படாத ஆள் வேஸ்ட்டு, இது வேஸ்ட் பீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பரிசுத்த ஆவியில் நிரம்பலை, தேவனுடைய நோக்கங்கள் நமக்கு இல்லை, தேவனுடைய சித்தத்தை செய்கிற அந்த வாஞ்சை நமக்கு இல்லைன்னா, பேருக்கு ஆனால் விசுவாசி, ரட்சிக்கப்பட்டிருக்கேன், பரலோகம் போயிடுவேன், அல்லேலூயா, நீங்கள் பரலோகம் போயிடலாம். ஆனால் அவருடைய யுத்தத்தை நடத்துகிற அந்தப்படி ஆளாக இருக்க முடியாது. ஆதலால் எந்த ஒரு மனுஷன் தன்னைத்தானே கர்த்தருக்கென்று பிரித்தெடுத்து கொள்ளுகிறானோ அவனை கொண்டு கர்த்தர் தன்னுடைய காரியங்களை நடப்பிக்க, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை நடப்பிக்க அவர் பிரித்தெடுக்கிறார். ஏன் என்னையும் ஊழியத்துக்கு கர்த்தரை அழைக்கக்கூடாதா? நிறைய பேர் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னாங்க, பைபிள் காலேஜில் போய் படித்தாங்க, கடைசிக்கு அவங்க இருதயம் சரியாக இல்லாததுனால அவங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியல. அவங்க வாழ்க்கையை நடத்துகிறதே அவங்களுக்கு பெரிய போராட்டமாகிடுது. அப்புறம் எங்கிட்டு போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறது, கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துறது எப்படி? அதனால் இதை சற்று சிந்தியுங்கள். இந்த 23வது சங்கீதம் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், அப்படி இருந்தால் தான் அவன் தாழ்ச்சி அடையாமல் இருக்க முடியும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், ஆதலால் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்மாவை தேற்றி, சோர்வு வருது ஆனால் ஆவியானவர் வர்றாராம், ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில், எந்த பாதையில்? கொஞ்சம் கொஞ்சம் பாவம் இல்லை, நீதியின் பாதைகளில் என்னை நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் மரணம் நேரிடுமோ அப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கூட பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனை, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரா இல்லையா? அதானே. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? இவன் கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணித்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ்கிறதுனால பரிசுத்த ஆவியானவரை நிரப்பி அவர் அவன்கிட்ட பேசுகிறார். அதனால் அவனுக்கு தேவன் என்னோடு கூட இருக்கிறீர்.
உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். அவ்வப்போது பெரிய பிரச்சனைகள் வரும்போது உமது கோலும் தடியும், நீர் இல்லாத மாதிரி இருந்தாலும் உம்முடைய கோல் என் மேலே பட்டு இந்த மாதிரி நட போ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது. நீர் என்ன கண்ணுக்கு தெரியலை, ஆனால் நீர் உம்முடைய கோலும் தடியின் மூலமாக என்னை நடத்துகிறதுனால நீர் என்னோட கூட இருக்கிறீர்னு எனக்கு தெரியுது. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இங்கே பாருங்கள், சத்ருவை பற்றி பேசுகிறான். ஆனால் பிசாசு எவ்வளோ இவனை ஒழிச்சு கட்டலான்னு நினச்சாலும் கர்த்தர் இவனுக்கு ஒரு நல்ல பந்தி, நல்லா திருப்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். பரிசுத்தாவின் நிறைவு சொல்கிறான். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சொல்கிறான். பாருங்கள், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஏன்? இவன் கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணித்து கொண்டான். அபிஷேகம் நிரம்பி இருக்கிறது. அவர் கூட இருக்கிறாரு. சத்துருக்கள் முன்னாடி இவனுக்கு ஜெயம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, நன்மையும் கிருபையும் தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நித்திய காலமாய் நிலைத்திருப்பேன். ஆஹா, இது யாருக்கு? தன்னை பிரதிஷ்டை பண்ணி கொண்டவர்கள், கர்த்தருக்கென்று தன்னை பிரித்தெடுத்து கொண்டவர்கள், அவர்களுக்கு இந்த காரியங்கள்லாம் நடக்கிறது. எல்லாரும் இந்த 23வது சங்கீதத்தை வாசிச்சுட்டு ஆசீர்வாதம் பெற்றாங்களா? ஆசீர்வாதம் பெற்றவர்கள் உண்டு. எத்தனை தான் வாசித்தாலும் அதனுடைய பலனை பெறாதவர்களும் உண்டு. ஏன்? இருதயம் தேவனுக்கு ஏற்ற விதத்தில் இன்னும் சீர்படவில்லை. ஆதலால் இந்த 23வது சங்கீதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளும் அளவுக்கு நம்மை இந்த உலக ஆசா பாச இன்பங்களிலிருந்து விலக்கி, நம்ம விலகி போனாலும் அது நம்மகிட்ட வரும். அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லணும். அப்படி சொல்லி அந்த ஆசா பாச இன்பங்களை தூக்கி எறிந்து விட்டீர்கள் என்றால் பிசாசை தூக்கி எரிஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். எதிர்த்து நில், அப்பொழுது ஓடிப்போவான் இருக்க. அந்த இச்சைகளை எதிர்த்து நின்னா அப்போ அவன் ஓடிப்போவான். இச்சை வேணும், ஆனால் பிசாசு ஓடணும். அது நடக்காது. ஆதலால் இச்சைகளை தூக்கி எறிவோம். அப்போ பிசாசு அங்கே இருக்க முடியாது. அவன் பார்ப்பான், இந்த இவன்கிட்ட போய் காத்திருக்கிறது வேஸ்ட்டு, வேற ஆளை பார்க்கலான்ட்டு அவன் போவான். ஆதலால் தாவீதை போல தன்னை கர்த்தருக்கென்று இன்பமாய் இஸ்ரவேலின் சங்கீதங்களை பாடினவன் என்று எழுதியிருக்கிறது. கடைசியில் கூட கர்த்தர் குட்டி தீர்க்கதரிசிகள் ஒரு வார்த்தை எழுதுகிறாரு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுத்து நிறுத்துவேன்றாரு. அவர் கட்டின வாசஸ்தலத்தில் அவர் பிரியமா இல்லை, ஆசரிப்பு கூடாரத்தில் பிரியமா இல்லை, சாலமோனுடைய தேவாலயத்தில் பிரியமா இல்லை, அந்த இயேசு உலாவி அந்த ஊழியை செய்தார ஏரோதின் தேவாலயம் அது எனக்கு பிரியமா இல்லை. அதெல்லாம் கர்த்தர் இடித்தார், அழித்தார், இல்லாமல் ஆக்கிட்டார். ஆனால் அவர் தாவீதின் கூடாரத்தை, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து நிறுத்துறேன்றாரு. தாவீதின் கூடாரம் எது? அவன் தேவனுடைய ஆலயத்தில் பாடகர் இத்தனை பேர், வாத்திய கருவிகள் வாசிக்கிறவர்கள் இத்தனை பேர், கர்த்தரை துதிக்க ஆராதிக்க இவ்வளோ பேர் வேணும்னு சொல்லி அவன் ஆராதித்தது மாத்திரமல்ல, இன்னும் அநேகரை ஆராதிக்க வைக்க அவன் ஏற்பாடு செய்தானே. ஆமாம், அந்த கூடாரத்தை நான் திரும்ப எடுத்து நிறுத்துவேன்றாரு. அதாவது இன்றைக்கு நம்முடைய கூடாரம், நம்முடைய சரீரம் இந்த தாவீதின் கூடாரமாக இருக்குமானால் இன்றைக்கி நமக்கு துதிப்பீங்க, ஆராதிப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, களி கூறுவீங்க, பாத்திரம் நிரம்பி வழியும். இந்த ஆசீர்வாதம் 23வது சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்து இந்த வசனங்களை உங்களுடைய அனுபவமாய் நீங்கள் பாடுவீர்கள். அல்லேலூயா. ஓகே, இந்த வசனங்களை தியானம் பண்ணுங்கள். திரும்ப போட்டு கேளுங்க. இந்த யூடியூப்பில் இருக்கிறத திரும்ப போட்டு கேளுங்க, திரும்ப கேளுங்க. இந்த வசனத்தை விடாதீங்க. எந்த கண்ணோட்டத்தில் இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத கவனிங்க. நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கலாம். போய் சுதந்திரியுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போய் சுதந்திரியுங்கள் என்று சொன்னார். நீங்கள் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்கலாம். அல்லேலூயா. ஓகே, காட் பிளஸ் யூ.